ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ மட்டும் ஆன் பண்ணுங்க. கேள்வி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லும்போது மட்டும் ஆடியோ ஆன் பண்ணா போதும். ஓகே. இன்னும் பாதி பேர் வீடியோ ஆன் பண்ணலையே. குட். பிரைஸ் தி லார்ட். ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ஓய்வு. நாம் கடந்த 2 வாரமாக ஓய்வு குறித்து தியானித்தோம். லாஸ்ட் வீக் கொஞ்சம் வேற ஒரு டாபிக் தியானித்தோம். மீண்டுமாக ஓய்வை குறித்தும் நாம் தியானிக்கிறோம். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பிதா 6 நாட்கள் இந்த உலகத்தை படைத்து முடித்துவிட்டு 7வது நாள் ஓய்வெடுத்தார். நம்மளையும் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு எடுக்க சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அது ஓல்ட் டெஸ்டமென்ட். ஓகே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் ரட்சிப்பு பணியை முழுவதுமாக முடித்துவிட்டு சிலுவையில் ஓய்வெடுக்கிறார். அப்போ என்ன ஓய்வுனா என்ன கரெக்டாக பிப்ளிக்கல் மீனிங்? நாம் எந்த நோக்கத்துக்காக ஒரு ஒரு பணியை முடித்து விட்டு அதன் பிறகு ஓய்வு எடுக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்ட். இன்னொரு பணி போகிறதுக்கு முன்னால் ரெஸ்ட்னா சும்மா நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை, சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஓய்வு கிடையாது. பிப்ளிக்கல் ஓய்வு என்பது அந்த கடமைகளை முடித்த பிறகு நம்ம ஓய்வு. எந்த நோக்கத்திற்காக? இப்போ குறிப்பாக ஜீசஸ் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக. அதை முடித்த அப்புறம் ஓய்வு எடுக்கிறார். இது அதே போல தொடக்க நூலில் பார்க்குறோம். கிரியேஷனை படைப்புகை ஆரம்பிக்கிறார். 1வது நாள் ஆரம்பிக்கிறார். 6 நாட்களில் இந்த உலகம் முடிவதற்கு உள்ள தேவையான எல்லாவற்றையும் படைத்து முடித்து விட்டு 7வது நாள் ஓய்வெடுக்கிறார். நம்ம அப்புறம் இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் இல்லையா? அதே நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சுமை சுமந்து சுதந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இங்கிலீஷில் எல்லாம் ரெஸ்ட் ரெஸ்ட்ன்னு இருக்கு. ஆனால் ஒரிஜினல் கிரீக் வேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இளைப்பாறுதலுக்கு வேற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஓய்வுக்கு வேற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஆறுதலுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்குது. அதனால இது மூணுமே டிஃப்ரெண்ட். அப்போது இளைப்பாறுதல் அப்படின்னா என்னது? நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணால் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்து இளைப்பாறிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது. மறுபடியும் சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு இல்லை லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு பேர் என்னது? இளைப்பாறுதல். அது ஓய்வு கிடையாது. ஓய்வுனா நம்ம வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது ஓய்வு. ஸோ ஜீசஸ் இளைப்பாறுதல் தான் தரேன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது, விசுவாச போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது சில நேரம் தோல்வியை சந்திக்க நேரிடலாம். சில நேரம் நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வரலாம். அந்த நேரத்தில் ஜீசஸ்ட்டு போயிட்டு, ஆண்டவரே நான் போராடி தோற்று போயிட்டேன்னும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உதாரணமாக ஒரு பாக்ஸிங் ரிங்கில் சண்டை போடும்போது ஒரு ரவுண்ட் 2 ரவுண்டு சண்டை போடுறோம், 3வது ரவுண்டு அடிபட்டு நம்மளுக்கு அங்கங்கே ஒரு பாக்ஸருக்கு ரத்தம் வந்ததுன்னு என்ன பண்ணார்? அந்த டைம் முடிஞ்ச உடனே கூட இருக்கிறவங்க வந்து டிஞ்சர் போடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, எல்லாம் பண்ணி மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ஓடுன்னு அனுப்பிச்சி விடுவாங்க. ஜீசஸ் இந்த இளைப்பாறுதல் தான் தரேன்னு சொல்கிறார். நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க? கஷ்டத்தை போய் அழுது புலம்பி உட்காந்துட்டே இருக்கிறாங்க அங்கேயே. அப்படி கிடையாது. விசுவாச போராடும் பொழுது நமக்கு ஏற்படுகிற சோர்விலிருந்து கடவுள் இளைப்பாறுதல் தருவார். போராடாமலே உட்காந்துட்டு இளைப்பாறுதல் தருவார்னு எதிர்பார்க்கக்கூடாது. 3வதாக ஆறுதல். ஆறுதலின் தேவன் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆறுதல் வேறு, ஓய்வு வேறு, இளைப்பாறுதல் வேறு இல்லையா? அப்போ ஆறுதல் என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பாராத வேதனைகள், இழப்புகள், நிறைவேறாத ஆசைகள், இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சோகத்தை கொண்டு வருகிறது. உதாரணமாக குடும்பத்தில் ஒரு கணவனோ தந்தையோ தாயோ பிள்ளையோ இழந்து போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது இல்லையா? அல்லது திடீர்னு எதிர்பாராத ஒரு நோய், எதிர்பாராத ஒரு கஷ்டம், நினைத்த ரொம்ப நம்பி இருந்த காரியம் நடக்காமல் போகுது. அப்போ பயங்கரமான ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு அதில் இருந்தும் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். இது வந்து 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தையில் நம்ம பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை, இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. ஆறுதல் எங்க இருந்து வருது நமக்கு? ஆறுதலுடைய தொடக்கம் எங்க? கடவுள் கிட்ட இருந்து. கடவுள் தந்தை. தந்தை, தந்தையாம் கடவுளிடம் இருந்து வருது. பிதா கிட்ட இருந்தது,
அந்த ஆறுதல் நமக்கு வருகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. பல வகையான துன்பங்கள், வேதனைகள், எதிர்பாராத அஹ், சோதனைகள், நிராசைகள், மனசை பாதிக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இது நம்ம ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்து டெய்லி அழுதுட்டு ஆறுதல் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த கடவுளுடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த துன்பங்கள், வேதனைகள், நம்ம வாழ்க்கையில் நடந்து போன நிகழ்ச்சிகள் உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். நம்முடைய மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். கடவுள்கிட்ட போய் ஆறுதலை பெற்றுக்கொள்றதுன்னா இந்த காயத்தை குணப்படுத்துறது தான் உண்மையான ஆறுதல். டெய்லி இப்போ அழுதுட்டு இருக்கிறது ஆறுதல் கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற தப்பு என்னது? என் வீட்டில் இப்படி நடந்து போச்சு, என் பிள்ளை இப்படி இருக்கிறான், போயிட்டு என்ன பண்ணுறோம்? டெய்லி உட்காந்து அழுதுட்டு வரோம். அதுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுத்து விரும்பலை. அந்த பிரச்சனையை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு தான் கடவுள் ஆறுதல். உதாரணமாக சிறு வயதில் நடந்த ஒரு காயம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒரு குழந்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு 10 வயதில் தந்தை இறந்து போகிறார். அது மிகப்பெரிய ஒரு வேதனையா இல்லையா? ஒரு காயமாக அந்த குழந்தைக்கு மாறி போகிறது. அல்லது இளம் வயதில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இறந்து போறா. அதெல்லாம் ஒரு பயங்கரமான கஷ்டமான ஒரு காரியங்கள். இதை நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி அந்த காயத்தை ஆற்றிக் கொள்றதுக்கு பேர் தான் ஆறுதல். இங்க புனித பவுல் அதுதான் சொல்றார். எங்களுடைய பல்வேறு இன்னல்களில் நாங்கள் உழல்கிறோம். எங்களுடைய இன்னல்களிலிருந்து நம் கடவுளிடமிருந்து நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடிகிறது. எங்களுடைய காயங்களுக்கு கடவுளிடந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காயத்தை நாங்கள் குணப்படுத்துகிறோம். இந்த உள்மன காயங்கள் குணமாகும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க முடியும். நம்முடைய உள்மன காயங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருப்போம். குறிப்பாக திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உள்மன காயம். ஓகே, நம்ம உள்மன காயத்தை பற்றி ஒரு 2 வருஷம் 3 வருஷங்கள் நிறைய எடுத்திருக்கிறோம். உள்மன காயங்கள்னா நம்முடைய ஒரு சிறு வயதில் ஏற்பட்ட மிக வேதனையான நிகழ்ச்சிகள், நிராசைகள், இதெல்லாம் என்னாகும்? ஒரு காயமாக இருக்கும். இந்த காயம் குணப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த காயத்திலேருந்து நம்முடைய குணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். உதாரணமாக நீங்கள் ஒரு 3 வயது குழந்தை ஒரு 10 குழந்தைய விளையாட விடுங்க. ஒரு குழந்தை தமிழ்நாட்டு குழந்தை, ஒன்று நார்த் இந்தியா குழந்தை, ஒன்று அமெரிக்கன் குழந்தை, ஒன்று ஆப்பிரிக்கன் குழந்தை, எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடுமா விளையாடாதான்? ஒரு 3 வயசு குழந்தைய விளையாடுவாங்க. விளையாட விட்டு அது நாடு அதில் ஒரு 4 பொண்ணுங்களை விடுங்க, 4 ஆண்களை விடுங்க. ஆண் பெண்ணுன்னு பேதம் பார்க்கறது கிடையாது. அழகாக இருக்கிறோமா, வெள்ளையாக இருக்கிறோமா, கருப்பாக இருக்குமான்னு பார்க்கறது கிடையாது. எந்த லாங்குவேஜ்னு பார்க்கறது கிடையாது. ஆனால் மகிழ்ச்சியோடு குழந்தைகள் விளையாடுகிறது. கடவுள் எல்லோரையும் நல்லா தான் படைச்சார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், வேதனைகள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி மாற்றிடுது. ஒன்றில் ஒரு ரூமில் தனியாக உட்காந்துருக்கும் போது உங்கள் ஃபேஸை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு உள்ள காயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. தனியாக இருக்கும்போது எத்தனை பேர் முகத்தில் ஒரு புன்முறுவலோடு உட்காந்துட்டு இருக்கீங்களோ அப்போ உங்களுடைய காயங்கள்லாம் ஆறி போச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் யோசித்து பாருங்கள், தனியாக ஒரு ரூமில் ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருந்தா உங்கள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்குதா, இல்லை ஒரு இறுக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு குழந்தை தனியாக இருக்கும்போது ஏதாவது விளையாண்டு ஜாலியாக விளையாண்டு இருக்குது இல்லையா? ஒரு குழந்தைய ஒரு ரூமில் விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கம் இருந்தோம்னா அது பாட்டுக்கு சந்தோஷமாக விளையாடுது, குதிக்குது, ஏதோ பண்ணுது. ப்ரைஸ் எல்லாம் அந்த அந்த மகிழ்ச்சி, உள்ளத்தில் உள்ள துள்ளல் நம்ம எல்லாம் இழந்து போனதுக்கு முக்கியமான காரணம் நம் மனதில் ஏற்பட்ட காயங்கள். இந்த காயங்கள் ஆற்றப்படும் பொழுது தான் நாம் நிறைவு பெற்றவர்களாக வர முடியும். நீங்கள் கோயிலுக்கு போகலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆனால் உள்மன காயங்கள் முற்றிலும் குணப்படுத்தப்படவில்லை என்றால் நம்ம நல்ல ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுவோம்? சாத்தா ஒரு கயிறு பிடிச்சி இழுத்து விடுற மாதிரி நம்மளை டக்குன்னு கீழே இழுத்து விடுறோம், நம்ம பொத்துன்னு கீழே வந்துடும். இவன் நிறைய ஊழியர்கள் கூட விழுந்து போவதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உள்மன காயங்கள். நம்ம வெளியில் வந்தால் கிண்டல் பண்ணுவோம், வேறு இவ்வளோ பெருசாக ஊழியர்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், பாரு இந்த பாவத்தில் விழுந்து போயிட்டார். ஆனால் அந்த மனுஷன் படுற வேதனை அவருக்கு தான் தெரியும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடவுளுக்குள்ளே நெருங்கணும்னு போராடி வரோம். திடீர்னு ஒரு இடத்துல வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பொத்துன்னு நம்ம கீழே விழுந்துடுறோம். காரணம் என்ன? நம்முடைய உள்மன காயங்கள் முற்றிலும் குணப்படாத நேரத்தில்
கரெக்டாக நம்ம நல்ல கடவுளை நெருங்கி ஓடிட்டு இருக்கும்போது சாத்தான் கரெக்டாக அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும். அடுத்த செகண்ட் நமக்கு கண்ட்ரோல் மீறி எங்கேயாவது கீழே விழுந்துடுறோம். ஸோ இந்த உள்மனக்காயங்களிலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். பைபிளில் ஒரு சில வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எசேயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. இதில் ஏசாயா சொல்றாரு, உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. இது ஒன்று வந்து இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்றாரு. பேசிக்காக அவருடைய மனதில் ஏற்பட்ட காயங்களை பற்றி சொல்றார். இந்த மனதில் உள்ள காயம் ஏற்பட்ட காயத்தினால் மனக்காயங்கள் சீல் பிடித்து கண்ணி போயிருக்கு. அந்த சீல் பிதுக்கப்படவில்லை, புண்ணுக்கு எண்ணெய் போடல, அது கட்டு போடலன்னு சொல்லி சொல்றார். இப்போ நம்மளுக்கு 5 வயதில் 10 வயதில் ஏற்பட்ட காயங்கள் நம்முடைய அடிமனதில் இருக்கும். இப்போ நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். இப்போ நம்ம கேட்கும்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் மறந்து போயிட்டேன் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் உள்மனை காயத்தை பற்றி எடுக்கணும்னா நான் அதுக்கு ஒரு 4 நாள் கிளாஸ் எடுக்கலாம். நம்ம எடுத்திருக்கோம் அந்த மாதிரி. அதனால் நம்ம ரொம்ப டீப்பாக போல. இப்போ ஒரு சிறிய 1 மாதம் நாள் 2 மாதம் முன்னால ஒரு சகோதரர், நல்ல ஒரு வேலையில் இருக்கிற ஒரு சகோதரர் மன கஷ்டத்தில் வந்திருந்தார். அவருக்காக நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க தந்தையாரை குறித்து கேட்டோம். உங்களுடைய அப்பா எப்படி உங்கள்கிட்ட ரொம்ப ரஃப்பாக நடந்து பாராணும் போது, இல்லை இல்லை எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பா தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், அதனால தான் நான் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வார்த்தைகளை கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பானா எனக்கு பிடிக்காது. பாருங்கள், மேல் மனதில் அப்பா மேலே அவ்வளோ ஒரு மரியாதை. தந்தை கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சதுனால தான் இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். அவர் என்னை கண்டிப்பாக வளர்த்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அப்பா மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை. ஆனால் சிறிது சிறிதாக ஆவியானவர் அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க கேட்க இந்த கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நம்முடைய அடிமனதில், ஆழ் மனதில் இருக்கிற எண்ணங்கள் வெளியே வரும்போது, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அப்பா தான் எனக்கு உயிர்னு சொன்ன சகோதரர் என்ன சொல்கிறாரு, அப்பானா எனக்கு கோவம், அப்பா மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது. பாருங்க, நமக்குள்ளே 2 மனங்கள் ஓடுது. நம்முடைய மேல் மனசில் அப்பா மேலே பயங்கர அன்பு, அம்மா மேலே பயங்கர அன்பு. ஆனால் சில காரியங்களை குறித்து நாம் பேசும்பொழுது உள்ளத்திலிருந்து அவங்க செய்த கஷ்டங்கள், வேதனைகள்லாம் நமக்கு வெளியில் வருது. அதுக்கு அப்பா அம்மாலாம் மோசம்னு சொல்ல வரல. பட் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு சில காரியங்கள் நம்ம மறந்து போயிருப்பானா அடி மனசில் இருக்குது. கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து அவர்கிட்ட அவங்க தந்தையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருக்கு அவர் அறியாமல் மூச்சு விட முடியல. அவர்கள் பயங்கர ப்ரீத்திங் அதிகமாகிட்டே வந்தது. ஒரு ஸ்டேஜில் அவரை, அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னிக்கிறேன்னு ஒரு 10 முறை சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. 3 முறை இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் தந்தையை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னார். 4வது முறை ஓன்னு கத்தி அழுதார். அழுதுட்டு சொன்னார், என்னால் மன்னிக்க முடியாது பிரதர், என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுவது போல சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், அவருடைய அடிமனதில் அந்த 10 வயதில் தந்தை தேவையில்லாமல் போட்டு அடித்து வளர்த்த அந்த காயங்கள் இருக்குது இன்னும். அது வெளியில் வரும்போது அந்த 10 வயது குழந்தை போல 40 வயது ஆள் அழுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இதை வந்து இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை இருக்கத்தான் செய்து நம்முடைய அடிமனதில் நமக்கு தெரியாமல் இருக்கிற இந்த காயங்களை கடவுள் தான் குணப்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய அந்த வேதனைகளை கடவுள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை குணப்படுத்துங்க, இதுக்கு நீங்கள் இந்த சீலை பிதுக்கி எடுங்கன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதே நேரத்தில் எண்ணெய் இப்போது இதுக்கு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையின் வழியாக என்னுடைய மருந்து என்னன்னு சொல்கிறார். என்ன மருந்து? ஒரு நல்ல சமாரியன் அந்த அடிபட்ட ஒரு மனிதனுக்கு எப்படி கட்டுப்படுறாரு, முதல்ல திராட்சை ரசம் ஊற்றுகிறார், அதுக்கப்புறம் எண்ணெய் அதே இடத்துல ஊற்றி ஒரு துணியை வச்சு கட்டு போடுறார். அந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது, எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இப்போ நம்முடைய உள்மனை காயத்துக்கு எப்படி கட்டு போடணும், இந்த சீலை முதல்ல பிதுக்கி எடுக்கணும். சீலை எப்படி பிதுக்கி எடுக்கிறது, நம்ம ஓகே நான் சின்ன வயசு நல்லா தான் இருந்தேன் நல்லா தான் சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த சீல் வெளியே வராது. 10 வயதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம போகணும். ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காந்தோ இல்லை நற்கரணையில் போய் உட்காந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட, உதாரணமாக ஒரு 10 வயசில் அல்லது ஒரு 5 வயதில் தன்னுடைய
தந்தையையோ தாயையோ இழந்து போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அமைதியாக உட்காந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் போயிட்டு அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, அந்த நேரத்தில் அம்மாவுடைய பாடி எங்கே வச்சுருந்தாங்க, என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த பக்கம் நின்றுட்டு இருந்தீங்க, யார் யாரெல்லாம் அந்த இறப்புக்கு வந்திருந்தார்கள், அந்த முழு நிகழ்ச்சிக்குள்ளே நீங்கள் போகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற எமோஷன்ஸ்லாம் வெளியில் வரும். அந்த முழு உணர்வுகளை கடவுள் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நற்கருணையிலையோ அல்லது நற்கருணையில் ஒப்பு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு வசதி இல்லைன்னா தனி ரூமில் உட்காந்து ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அதுக்கும் வசதி இல்லைன்னா நல்லா ஒரு பெரிய நோட் எடுத்து கம்ப்ளீட்டாக எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அதை கிழிச்சு போட்டலாம், இல்லை எரிச்சு போட்டுடலாம். இதில் எது வேணால் உங்களுக்கு வசதியே செய்யலாம். இந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவது மிக மிக அவசியம். அதுதான் சீல்கள் பிதுக்கப்படலைன்றார் ஆண்டவர். இது இன்னைக்கு சைக்காலஜியில் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இது பிப்ளிக்கல் திங். பாருங்க, இறையியல் மக்கள் இதை பயன்படுத்துறது கிடையாது, ஆனால் சைக்காலஜி இதை பயன்படுத்துகிறான். இந்த உலக ஞானம் இதை கண்டுபிடித்து யூஸ் பண்ணுது, ஆனால் கிறிஸ்துவ மக்கள், பக்தியில் இருக்கிற மக்கள் இதை செய்ய மாட்டேங்கிறோம். இந்த அன்கம்ப்ளீட்டட் எமோஷன்ஸ் இதை வெளியில் கொண்டு வருவது மிக மிக அவசியம். இதுதான் எஸ்ஐயா 1:6 சொல்லப்பட்டிருக்குது. இந்த சீல்கள் முதல்ல பிதுக்கப்படணும். ஒன்றில் ஒரு நெருப்பில் சுட்டுட்டீங்க, கையெல்லாம் குப்பளம் ஆகி போச்சு. நீங்கள் இந்த கொப்பளத்தை குத்தி விடாமல் நீங்கள் மருந்து போட்டிங்கன்னா நமக்கு குணமாகுமா? தாய்மார்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எண்ணெயில் குப்பளம் ஆகி போச்சுன்னா சீலை பிதுக்காமல் நீங்கள் என்ன மருந்து போட்டால் குணமாகுமா? ஆகுமா? ஆகாதா? ஆகாது. ஆகாது பிரதர். இல்ல ஆ இல்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகாது. பண்ணணும்? ஒரு ஊசியில் லைட்டாக குத்தி அந்த சீலை பிதுக்கி எடுத்துட்டு நீங்கள் மருந்து போடுறது போல தான் நம்முடைய இ- உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களும். அந்த சீலை பிதுக்கி எடுக்கிற மெத்தடு தான் இது. நம்முடைய கஷ்டங்களை கடவுள் பார்த்துருந்து முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஒரு முறை ஒப்பு கொடுத்து ஹீலிங் வாங்கிட்டு மறுபடியும் அங்கே போய்ட்டு அழக்கூடாது. ஓகேங்களா? இந்த எமோஷனாக வெளியில் கொட்டும் பொழுது அல்லது பிதுக்கி எடுக்கும் பொழுது சீலை பிதுக்கி எடுத்துட்டு என்ன பண்ணணும்? இயேசுவே உடைய ரத்தத்தை என்னுடைய காயத்தில் ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அதுக்கு மருந்து. அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னுடைய உள்மன காயத்தில் நிரம்பட்டும். இப்போ கட்டு போடுறது இயேசு கிறிஸ்து பட்ட வேதனைகளினால் கட்டு போடணும். இது ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். எக்ஸ்க்ரூஷியேட்டிவ் பெயின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பட்ட மிக வேதனை மிக்க அந்த வேதனையினால், ஆண்டவரே எனக்கு இந்த காயத்துக்கு கட்டு போடுங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சீல் பிதுக்கப்படவில்லை, எண்ணெய் பூசப்படவும் இல்லை, கட்டு போடப்படவும் இல்லை. இப்போ நீங்கள் ஜீசஸ்ட்டு கேட்கணும், உடைய ரத்தத்தினால் இந்த காயத்தை கழுவுங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, உடைய விலையேற பெற்ற வலியினால் என்னுடைய கட்டுகள் எனக்கு கட்டு போடுங்க ஆண்டவரே, என் காயத்துக்கு கட்டு போடுங்க. ஓகே, இப்போ குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? 1 பேதுரு 2:24, உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க. உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், என்னோட குணத்தை ரிசீவ் பண்ணுறேன். கல்வாரியில் நீங்கள் பட்ட வேதனையிலிருந்து என்னுடைய காயத்தை, அதனுடைய காயத்துடைய குணத்தை நான் ரிசீவ் பண்ணுறேன்னு கேட்கலாம், இல்லை குணமாக்குன்னு கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இது முடியும் போது இந்த காயங்கள் குணப்படுத்தப்படுகிறது. இப்போ இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, இந்த காயங்கள் குணப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த காயத்தில் தீய சக்தி செயல்பட முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோலபிளாக கோவம் வரும். பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் திட்டி தீர்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சரியான அப்புறம் சாரின்னு மன்னிப்பு கேட்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் போவாங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசக்கூடிய ஒரு மனிதர்களை யாருமே பார்த்தது இல்லையா? ஹலோ? பார்த்திருக்கோம் பிரதர். ஆ நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் கையில் கடிச்சு எடுத்து அடிக்கக்கூடிய ஆளுகளையும் பார்த்துருக்குறேன். கோவம் வந்துருச்சுன்னா என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேனே தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் ஒரு இதான அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டமாயிடும். சிலர் வெளியில் சொல்ல மாட்டாங்க, சிலர் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்பாங்க. எதனால் இந்த கஷ்டம் எது தெரியுமா? அடி மனசில் இருக்கிற ஏதோ ஒரு கோவம் அந்த இடத்துல அதை டச் பண்ணும்போது அவருக்கு அறியாமல் கோவம் வந்துடுது. அப்போ அதெல்லாம் இந்த மாதிரி காயங்கள்லாம் குணப்படுத்தணும். அது கோபமாக இருக்கலாம், சிலருக்கு பொறாமையாக இருக்கலாம், சிலருக்கு பாவ பழக்கமாக இருக்கலாம். குடியில் ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறது இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு சில செக்ஷுவல் ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த காயங்கள் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இந்த காயத்தை குணப்படுத்தாமல் அதுலேருந்து வெளியில் வர முடியும்னு ட்ரை பண்ணும்போது ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் சரியாக இருப்பாங்க. 4வது மாதம் மறுபடியும் அவங்கள அறியாமல் கீழே விழுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும்?
இந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தாயினால் நிரப்பி ஆண்டுடைய எக்ஸ்க்ரூஷியேட்டிவ் பெயினால் நம்ம கட்டு போட்டு ஆண்டவரை நம்முடைய தழும்புகளால் குணமாக்கு. நான் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இதையெல்லாம் எனக்கு கிருபைகளாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. எப்படி தெரியுமா? இதுதான் நம்முடைய பலவீனம். இந்த உள்மன காயங்கள் நம்முடைய பலவீனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றார். அப்ப இந்த பலவீனத்தில் கடவுளுடைய வல்லமை வரும் பொழுது அது நமக்கு கிருபையாக மாறுகிறது. எந்தெந்த இடத்துல ஒரு மனிதன் பலவீனமாக இருந்து அந்த பலவீனம் என்னது? காயம்தான் நம்மளுக்கு பலவீனம். ஒருவனுக்கு உள்ளத்துல அடி மனசுல ஒரு கோபம் இருக்குது. இந்த இடத்துல கடவுள் வந்து அதை குணப்படுத்தும் பொழுது அவன் மிகுந்த ஒரு சமாதானமிக்க ஒரு மனிதனாக மாறுகிறான். உங்களுக்கு பைபிள் எக்ஸாம்பிள் வேணும்னா மோசஸை பாருங்க. மோசஸ் எகிப்தில் இருக்கும்போது தன்னுடைய இனத்து மனிதன் ஒருவனை வேறு ஒருவன் எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து என்ன பண்றாரு? போய் அடிச்சு கொள்றார். குத்தி கொல்லல, கையால் அடித்து கொள்கிறார். ஒரு மனுஷனை கையால் அடிச்சு சாகடிக்கிறேன்னா உள்ளத்துல என்ன மாதிரி ஒரு வெறி இருந்திருக்கணும்? நமக்கு கோபம் வந்தா ஒரு என்னதான் இருந்தாலும் திட்டுவோம், இல்லைன்னா மிஞ்சி போனா ஒரு அடி அடிச்சா கூட விட்டுருவோம். சாகிற வரைக்கும் ஒரு மனுஷனை கையால் அடிச்சு கொல்லுவோமா? ஒரு மனிதனை கையால் அடிச்சு அவனை சாகிற வரைக்கும் அடிச்சு கொல்ல முடியுதுன்னா அந்த மனிதனுக்குள்ள என்ன மாதிரி ஒரு கோபம் இருந்தது? மோயிசனுக்குள்ள அப்படி ஒரு கோபம் இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட மோயிசன் கடைசியில கடவுள் கடவுள்கிட்ட இருந்து என்ன ஒரு சர்டிபிகேட் வாங்குறாரு? உலகத்திலே சமாதானமான மனிதன் மோயிசன், சாந்தமான மனிதன் மோயிசன். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பலவீனத்தில் கடவுளுடைய பலம் கிருபை வரும் பொழுது எக்ஸாக்டா தலைகீழ மாறலாம். ஒரு குடிகாரனா இருக்கிறவன் அந்த இடத்துல அந்த காயத்தில் கடவுளுடைய வல்லமை உள்ளே வரும் பொழுது அவனை சுத்தி உலகத்தில் உள்ள எல்லா குடி பழக்கத்துக்குரிய பாட்டில் வச்சிருந்தாலும் அது சலனமே இல்லாமல் இருக்க முடியும். அதுதான் கடவுளுடைய கிருபை. நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த எதுல நீங்க வீக்கா இருக்கீங்களோ இதுதான் சென்ட் பால் சொல்றாரு. அவர் எந்தெந்த இடத்தில் தான் பலவீனமாக இருந்தோம், என்னென்ன காயங்கள் இருந்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அதெல்லாம் குணமான அப்புறம் சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். ஏனெனில் நான் எங்க பலவீனமா இருக்கணும் அங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒரு சில குடிப்பழக்கத்திலேயோ இல்லை போர்னோகிராஃபி இல்லை செக்ஷுவல் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியல, வெளியில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இதனுடைய ரூட் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டெப்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு இதனுடைய சீல்கள் பிதுக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த காயத்துக்கு இயேசு இரத்தத்தினால கழுவி பரிசுத்தாயினால் நிரப்பி ஆண்டவருடைய வலிகளின் வேதனைகளினால் கட்டு போடணும். அதுக்கு அடுத்தது அவருடைய காயங்களினால் குணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவை எல்லாத்தையும் எனக்கு கிருபையா மாற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த உள்மன காயங்கள் குணமாகி அவை கிருபைகளாக மாற்றப்படுகிறது. இப்போ எந்த பிரச்சனையில எந்த காயத்திலிருந்து உங்களுக்கு குணம் கிடைக்கிறதோ, குணம் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அதே ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்பார். உதாரணமா ஒரு குடிப்பழக்கத்திலிருந்து ஒருத்தர் கடவுளுடைய கிருபையினால் வெளியில வரார். அவர் போய் ஒரு குடியாரங்கிட்ட பேசும்போது ஈஸியா அவங்க மனம் மாறுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் பேசி மனம் மாறாத ஒரு குடிகாரன், ஆனால் ஒரு குடிப்பழக்கத்திலிருந்து கடவுளுடைய கிருபையினால் வெளியில் வந்த ஒரு மனிதன் போய் பேசும்போது இம்மிடியேட்டாக அவங்க அந்த பழக்கத்தை விட்டு வெளியில் கொண்டு வர முடியும். அதுதான் கடவுளுடைய கிருபையின் வல்லமை. அப்போ நமக்கு நிறைய உள்மன காயம் இருக்குது, நல்லதா கெட்டுதா? சின்ன வயசு நிறைய அடி வாங்குறது நல்லதா கெட்டுதா? நல்லது. நல்லது. யார் அது யார் அது நல்லதுன்னு சொன்னது? ஆனால் இவ்வளோ நாள் நல்லதுன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? புரியுதுங்களா? ஒரு சில பாடுகளை கடவுள் சிறு வயதில் அனுமதிக்கிறது. அவை எல்லாவற்றையும் கிருபைகளாக மாற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம கொண்டு போகிறது தான். அது அந்த காயங்கள் ஆறி கிருபையா மாறும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் காயங்கள் குணமாகவில்லை என்றால் மற்றவங்களுக்கு நம்ம தான் பிரச்சனையா இருப்போம். ஒரு சிலருக்கு நிறைய பேர் நீங்க சொல்றது கேட்டிருப்பீங்க, நான் என்ன பண்ணாலும் கடைசி நல்லது பண்ணாலும் கடைசியில் கெட்டது தான் நடக்குது. சிலர் சொல்றது கேட்டிருக்கீங்களா, கேட்கலையா? யார் கேட்டிருக்கோம் கேட்டது இல்லையா? brother. கேட்டிருக்கோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க செஞ்சது நல்லதா இருக்கும், ஆனா உள்ள காயத்திலிருந்து செஞ்சிருப்பாங்க. உள்ள காயங்கள் ஆறாமல் நீங்க நல்லது செய்யும் பொழுது உங்களை அறியாம ஒரு சில வார்த்தைகளால் அல்லது செயல்களினால் மற்றவங்களை காயப்படுத்துவீங்க. அதனால தான் இந்த மற்றவங்களுக்கு இவங்க நல்லது செஞ்சாலும் மற்ற கடைசியில் கெட்டது வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான்.
நான் நல்லது தான் செஞ்சேன் பிரதர், கடைசியில் கெட்டதான் முடியுது, எல்லாருக்கும் கெட்டவளாக போயிடுறேன், அதனால் இனிமேல் நல்லதே செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்பான். அது தவறு. நீங்கள் நல்லது செஞ்சு மற்றவங்களுக்கு கஷ்டமாகுதுன்னா இது நீங்கள் செய்கிற நன்மை உங்களுடைய காயத்திலேருந்து செய்கிறீங்க. அப்போ நம்ம நல்லது செஞ்சாலும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நல்லது செய்வோம். சிலர் பண்ணுற நம்மளை அன்பு செய்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க அன்பு செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அது நம்ம அன்பு செய்கிறேன் இவங்களுக்கு பிடிக்கல. சரி, அப்போ இப்படிலாம் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமா வராதா? கட்டாயம் வரும். மனைவி என்ன சொல்லுவாங்க, நான் விழுந்து விழுந்து எங்கள் வீட்டுக்காரர் அன்பு செய்கிறேன், அவர் எரிச்சல் படுறாரு. கணவனை கேட்டால் எனக்கு எரிச்சல் வர மாதிரி செய்கிறா பிரதர்னு அவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் பிடிக்கலையா? இல்லை யோசிச்சு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஏன் நம்ம வீட்டுக்காரர் அப்பப்போ கோச்சிக்கிறாரு சில நேரத்தில்? ஆ சரி, இது உண்மை. அப்போ இது நான் டாபிக் எடுக்க, இது நம்ம தனியாக ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போகலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன் நான். ஸோ உள்மன காயங்களை நாம் குணம் பெறும் பொழுது கடவுளுடைய வல்லமை அங்கே வருது, கடவுளுடைய கிருபை வருது. கடவுள் கிருபை வரும் பொழுது நாம் அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகிறோம், மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நாம் மாற முடியும். இங்கே சென்ட் பால் அதுதான் சொல்றார், கடவுளிடமிருந்தே நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொண்டுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மக்களுக்கு நாங்கள் ஆறுதல் அளிக்க முடிகிறது. Praise the Lord. Hallelujah. I think எஸ்ஐயா 26:30 நினைக்கிறேன். எஸ்ஐயா 26:30. 30:26, சாரி 30. எஸ்ஐயா 30வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை. ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல, கதிரவன் ஒளி 7 பகல்களின் 7 மடங்காகும். பாருங்க, ஒரு மனிதனுடைய காயங்கள் குணப்படுத்தப்படும் பொழுது அந்த நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். நீங்க ஒரு சாதாரணமாக இருண்டு போயிருக்கிற ஒரு மனிதன் ஒளிமிக்க ஒரு மனிதனாக மாறுகிறான். அதே போல கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டால் போல் 7 மடங்காகும். அதாவது நீங்க எங்க வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு வருவீங்க. ஏன்? அந்த பலவீனமான இடத்துல கடவுளுடைய கிருபை வரும் பொழுது அந்த இடத்துல நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். நான் 2005 கடவுளால் தொடப்பட்டேன் ஒரு தியானத்தில். அப்போ நான் ஜீசஸ்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டேன். ஒரு பாவ பழக்கத்தை விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அந்த பாவ பழக்கத்தை ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து என்னுடைய ரூட் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்கன்னா என் உயிர் மூச்சு இருக்கிற வரை உமக்காக நான் ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்தேன். எத்தனை பேர் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் மறந்துடுறீங்க? ஒரு முறை ஒப்பு கொடுத்தாலும் அதை செய்யணும். கணக்கு எழுதி வச்சிருப்பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பு கொடுக்கறது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இதை நான் செய்கிற ஆண்டவரின்னு சொல்கிறோமோ, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறோமோ, அது எல்லாமே அங்கே புக்கில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ 2005 நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். இந்த பாவத்திலிருந்து எனக்கு நீர் விடுதலை கொடுத்தீர் என்றால் என் வாழ்நாள் இறுதி மூச்சு வரை உமக்காக நான் ஊழியம் செய்வேன். ஆனால் கடவுளுடைய கிருபையில் நான் கன்ஃபெஷன் பண்ணி முடித்ததோட எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனைலேருந்து கடவுள் விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்படி ஒரு விடுதலை தெரியுமா? மைண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு நியூ மைண்ட், நியூ ஹார்ட், புதிய இருதயம், புதிய மனசுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு தெளிந்த ஒரு மைண்ட். அதுதான் கடவுளுடைய கிருபை. அவருடைய கிருபை வரும் பொழுது நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். நான் ஒரு முறை துபாயில் இருக்கும்போது, ஐ திங்க் 2010 நினைக்கிறேன், ஒரு முறை காரில் நான் மக்டூம் பிரிட்ஜில் காரில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு செகண்ட் என்னை விட்டு அந்த கிருபையை ரிமூவ் பண்ணி காமிச்சார். அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் நம்மளை விட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வரும் பொழுது அந்த பழைய பாவ சிந்தனைகளெல்லாம் எனக்கு மனசில் பயங்கரமாக வந்தது. அப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு நான் கத்தி கூச்சல் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி எனக்கு கவர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் கொடுத்தாரு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் புரிந்து கொள்வதற்காக, ஒரு மனிதன் கடவுளுடைய கிருபை இழக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான்? வெறும் மாமிசமாயிடும். அந்த கிருபை நம்மை மூடும் பொழுது தான் நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியும். ஓகேங்களா? அப்போ நம்முடைய ஒவ்வொரு பலவீனத்திலும் கடவுளுடைய கிருபை வரணும்னா அந்த காயங்கள் குணமாகும் பொழுது கடவுளுடைய கிருபை அங்கு இறங்கி வருகிறது. அதனால தான் பவுல் சொல்றார்,
என்னுடைய பலவீனத்தில் நான் பெருமை பாராட்டுவேன். நான் ரொம்ப வருஷமா எனக்கு புரியாம இருந்தது. அது எப்படி பலவீனத்துல பெருமை பாராட்ட முடியும்? ஒருத்தன் பாவத்துல விழுறான், அந்த பாவத்தை குறித்து எப்படி பெருமை பாராட்ட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாவத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. ஆனால் அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிற உள்மன காயங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களால் நம்ம குணமாகும் பொழுது அந்த அந்த பாவத்தை மறுபடியும் பண்ணாமல் இருக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம அதை குறித்து பெருமை பாராட்டுவோம். கரெக்டா? இப்போ நான் 2005 நடந்தது இன்னைக்கு பெருமை பாராட்டுறேன்னா பெருமை பாராட்டலையா? யாரை குறித்து பெருமை பாராட்டுறேன்? கடவுளை குறித்து பெருமை பாரு. என்ன குறி எங்க குறித்து பெருமை பாராட்டு? ஒரு செகண்ட் அவர் வெளியில போனா என்ன ஆகுது? அவன் புத்தியெல்லாம் மோசமா போயிருது. ஆனால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். Praise the Lord. Hallelujah. ஸோ கடவுள் தரும் இந்த ஆறுதல் மிக மிக அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணோம், மக்கள்கிட்ட ஆறுதலை தேடி போகிறோம். கணவன்கிட்ட ஆறுதலை தேடுறோம், மனைவி கிட்ட ஆறுதலை தேடுறோம், இல்லை குடிக்கிற பாட்டில் ஆறுதல் தேடுறோம். அதெல்லாம் ஆறுதல் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மனிதன் கொடுக்குற ஆறுதல் சிறிது நேரம், குடிப்பழக்கம் கொடுக்கறது அது இதை விட குடி தெளிஞ்சப்புறம் மோசமாக போயிடும். அதனால் ஆறுதலின் தேவன் கடவுள் தான். கடவுளிடம் வந்து நாம் உண்மையாக ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. ஓகே, நாம் இப்போ கடவுள் கொடுக்கும் ஓய்வை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பல காரியங்களை பார்த்தோம். இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கும் ஓய்வு. ஒரு ஓய்வு நம்ம இறந்து போன அப்புறம் ஓய்வு இல்லையா? ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 14வது அதிகாரம். Revelation chapter 14 verse 13. திருவெளிப்பாடு அதிகாரம் 14 இறைவார்த்தை 13. அதில் என்ன போட்டிருக்கு? பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். யார் பேறு பெற்றோர்? ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். அப்போ ஆண்டோடைய கிருபையில் இருந்து இறந்து போனால் பேறு பெற்றோர். கடவுளுடைய கிருபை இல்லாமல் இறந்து போனால் பரிதாபத்துக்குரிய மனிதர்களாக இருப்போம் நாம். என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்றார். ஸோ நாம் இந்த உலகத்தில் கடவுளுக்காக உழைப்பது, உண்மையிலே கடவுளுக்காக உழைக்கிறோமா? அது அடுத்த கேள்வி. வயிற்றுக்காக உழைக்கிறோமா, கடவுளுக்காக உழைக்கிறோமா? எத்தனை பேர் வயிற்றுக்காக உழைக்கிறீங்க? எத்தனை பேர் கடவுளுக்காக உழைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். நிறைய உண்மையை சொல்றாங்க. முதல்ல தெரியாம வயிற்றுக்காக போராடினா இப்ப உண்மையிலே கடவுளுக்காக போராடு. கடவுளுக்காக போராடினீங்கன்னா வயிற்று அவர் பார்த்துப்பாரு. பைபிள் அப்படிதான் சொல்லுது இல்லையா? முதல் கடவுளுக்காக நம்ம போறோம். வெரி குட், வெரி குட். உண்மையிலே உங்க வாழ்க்கையில கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது ஃப்ரெண்ட்ல வச்சு ஓட்டுனீங்கன்னா வயிற்றுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தங்குறதுக்கு இடம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். போடுறதுக்கு ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதுதான் ஜீசஸ் சொல்றார், முதல் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், ஃபுட், அகாமடேஷன், ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீ. கரெக்டா? நம்ம நார்மல் பாஷையில் சொன்னோம். முதல்ல பரலோக ராஜ்யத்தை தேடினீங்கன்னா ஃபுட், அகாமடேஷன், கிளாத்திங் ஃப்ரீ, லாட்ஜிங் எல்லாமே ஃப்ரீ. கரெக்ட்? ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லை, அதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுறோம், முதல்ல எனக்கு ஃபுட் அகாமடேஷன் போடுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊழியம் பண்ணுறேன்னு கேட்குறோம். ஜீசஸ் வில் நெவர் சேஞ்ச் இஸ் வேர்ட். ஜீசஸ் அவர் சொன்ன வார்த்தையை மாற்ற போகிறதே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறோம், எனக்கு சாப்பாடுக்கு வழியை காமிங்க, வேலையை கொடுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களை நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணுறேன், எனக்கு திருமணம் ஆகட்டும் அப்புறம் ஊழியம் பண்ணுறேன், என் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுறேன். அப்படி சொல்கிறவங்களாம் திரும்பி வர்றதே கிடையாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் ஒரு சில கத்தாரில் ஒரு சகோதரர் சொன்னார், இன்னும் 2 மாதம் தான் பிரதர், பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடியட்டும், ரெகுலராக நான் ப்ரேயருக்கு வரேன்னாரு. வரவே இல்லை. யாரும் நான் சொல்ல விரும்பல, சொல்ல போகிறதும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காரியம் முடியட்டும், என் மகளுக்கு திருமணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இறங்கிறேன் பிரதர். இப்படி சொல்லிட்டு இருக்கவங்களும் ஒரு காலம் வரப்போகிறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஜீசஸ் கூப்பிடும்போது வந்தால் உண்டு, இல்லைன்னா போக முடியாது. அந்த டைமிங் தான். ஏசு கிறிஸ்துவோடு பின்னால் போனவங்க எல்லாம் அவர் கூப்பிட்ட உடனே எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு போனவங்க தான். நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு சொன்னவங்க திரும்பி யாராவது பின்னால் போயிருக்காங்களா?
முடியாது. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க. திரும்பி பார்த்தனா திரும்பி மறுபடியும் ஆண்டுட்டு போறது கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கடவுள் உங்களை இன்னைக்கு கூப்பிட்டாருன்னா, அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக உங்களுடைய மனதில் ஒரு தூண்டுதலை கொடுத்தாருன்னா, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, இல்ல என் பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன்னு நினைச்சீங்கன்னா, உங்க பிரச்சனை ஒரு காலத்திலும் முடியாது. திரும்பி நீ ஜீசஸுக்கும் ஊழியம் பண்ண முடியாது. See, அந்த டைம்ல யூ ஹேவ் டு கோ. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமை மிஸ் பண்ணீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு அப்படி ஒரு அழைப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, ஸோ ஒரு ஓய்வு நாம் இந்த உலகத்தில் நம் கடமைகளை குறிப்பாக கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிச்சிட்டு மோட்சத்தில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது. எல்லாரையும் ரெஸ்ட் இன் பீஸ்ன்ற உண்மையிலே ரெஸ்ட் இன் பீஸா இல்லையானது கடவுளுக்கு தான் தெரியும். இறந்து போன எல்லாருமே உண்மையிலே ரெஸ்ட் இன் பீஸா இருக்காங்களா? யார் உண்மையிலே கடவுள் சொன்னதுபடி வாழ்ந்தாங்களோ அவங்க தான் பீஸில் இருப்பாங்க. இல்லாதவங்களாம் நினைச்சு பார்க்க முடியாத வேதனையில் இருப்பாங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, நம்ம இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ரெஸ்ட்டை குறித்து பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எபிரேயர் 3வது அதிகாரம், எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் போகிறேன். எனவே தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நேரத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் ஆண்டருக்கு எனக்காவது ஊழியம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா உடனே அதுக்கு ஒப்பு கொடுத்து ரெடி ஆகுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுவேன், என்னுடைய கடமையை முடிச்சுட்டு ஊழியம் பண்ணுவேன். கடமையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு கேரண்டி கிடையாது. என்ன இந்த பிரதர் அவசரமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நிறைய உண்மையை சொல்கிறேன். நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறோன்னு ஏதாவது கேரண்டி இருக்குதா? ஒரு சகோதரர் கேட்டார், விட்ட மூச்சை பிடிக்கிறது தான் நம்முடைய பெரிய வேலையான்னு சொல்லிட்டு. அது கிண்டலாக இருந்தால் கூட உண்மை. விட்ட மூச்சை திரும்பி வருமா வராதுன்றது கேரண்டி கிடையாது. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? யாராவது கேரண்டியாக சொல்ல முடியுமா, நான் விட்ட மூச்சு நானே பிடிச்சிருவேன் கடவுளுடைய கிருபை இல்லாமன்னு சொல்லிட்டு? ஒன்றும் நடக்காது. அப்படி ரொம்ப பேசினவங்களாம் மண்ணுக்குள்ளே இருக்கிறான். கரெக்டா? ரொம்ப பயங்கரமாக பேசினவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறான். அதனால நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா இல்லையான்றது நமக்கு கேரண்டி கிடையாது. ஸோ இன்று நமக்கு கடவுளுக்கு ஏதாவது பண்ணணும். கடவுளுக்கு நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. அவருடைய வேலையை செய்யும்போது நமக்கு தான் நல்லது பண்ணிக்கிறோம். ஏன்னால் நமக்காக உயிரை துறந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் வாழுங்கள். பைபிள் அப்படி தான் சொல்லுது. நமக்காக இறந்து உயிர் தெழுந்தவருக்காக நீங்கள் உயிர் வாழுங்கள். யாருக்காக நம்ம உயிர் வாழ சொல்லுது பைபிள்? நமக்காக இறந்து உயிர் தெழுந்த. ஆனா நிறைய தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக தான் நான் உயிர் வாழ்றேன். எத்தனை பேர் இப்படி சொல்லியிருப்பீங்க? போய் பாவ சங்கீதம் பண்ணணும். அதுக்கெல்லாம் புரியுதுங்களா? என் பிள்ளைங்களுக்காக தான் உயிர் வாழ்றேன்னு சொன்னதெல்லாம் பாவம். போய் பாவ சங்கீதம் பண்ணணும். என் குடும்பத்துக்காக தான் உயிர் வாழ்றேன், எல்லாம் பைபிளுக்கு முரண்பாடான வார்த்தைகள். இறை வார்த்தைக்கு முரண்பாடான எல்லாமே பாவம். பிரைஸ் தி லார்ட். கோபமாக பேசினா பொய் சொன்னாதான் பாவம் கிடையாது. இது பாவம் தான். இறை வார்த்தைக்கு முரண்பாடான அனைத்தும் தீச்சொல்னு பைபிள் சொல்லுது. ஸோ அப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளைங்களுக்காக தான் உயிர் வாழ்றேன்னு சொல்லும்போது நீங்கள் கடவுளை 2வது பொசிஷனில் வைக்கிங்க, பிள்ளையை மேலே வைக்கிறீங்க. கரெக்டா? முதல் கட்டளை மீறுறோம், நமக்கே தெரியல. அது எப்பொழுது நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ நாம் கடவுளை 2வது இடத்திலும் நம்முடைய குழந்தைகளை முதல் இடத்திலும் வைக்கிறோம். என் கணவனுக்காக நான் இருக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க என் கணவன் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் 2வது வந்துட்டார், கணவன் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். இதெல்லாம் லவ் பண்ணும்போது தெரியாமல் பேசிட்டோம் பிரதர், மன்னிப்பு கேட்கறது நல்லது. லவ் பண்ணும்போது பேசினாலும் பேசக்கூடாது. முதல்ல பைபிள் தெரியாமல் பேசியிருக்கலாம், ஆனால் தவறு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட்டளைக்கு முதல் கட்டளைக்கு முரண்பாடான பாவங்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ இந்த எபிரேயர் 3:7 என்ன சொல்லுது? எகிப்து மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் மீட்டு வரும் பொழுது அவங்க இந்த 40 நாள் போய் நாட்டை சுற்றி பார்த்து உழவு பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டில் நுழைய முடியாதுன்னு அவங்க நம்பிக்கை இல்லாமல் அழுது புலம்பும் போது கடவுளுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்கள் என்னை ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன சோதிக்கிறீங்களான்றார். சொல்லிட்டு இந்த நாட்டுக்குள் நீங்கள் நுழைய மாட்டீர்கள், நான் கொடுக்க இருந்த இந்த இளைப்பாறுதலின் நாட்டுக்குள் நீங்கள் நுழைய மாட்டீர்கள்னு சொல்கிறார்.
ஓகே, இப்போ இந்த காரியம் இதோட முடிஞ்சு போல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நான் பொறுமையா எடுக்கணும்னா இந்த 2 அதிகாரம் மொத்தமா எடுக்கணும். பட் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் அதனால ஃபுல்லா போல. 7வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? இந்த அ எபிரேயர் 3:7 தூய ஆவியார் கூறுவது இதுவே, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால். இது யார் எழுதுறது? சென்ட் பால் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த அப்புறம் எழுதுறார். அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி ஒரு வாக்குறுதி ஆண்டவர் முதல்ல கொடுத்திருந்தார். உங்களை இளைப்பாறுதல் நாட்டுக்கு நான் கூட்டு போவேன்னு சொன்னாரு. ஆனால் அந்த வாக்குறுதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த அழைப்பு இன்னும் நிலைச்சு நிற்கின்றார். நீங்க 4வது அதிகாரத்துல போனீங்கன்னா 7வது வசனம் பாருங்க. எபிரேயர் 4:7 ஆகவேதான் முன்பு கூறப்பட்டது போலவே இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று யாருக்கு சொல்றார் ஆண்டவர் மறுபடியும்? நீண்ட காலத்துக்கு பிறகு தாவீதின் வழியாக அவர் எடுத்துரைத்தது. பாருங்க, சேம் வார்த்தையை தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றார். இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எகிப்திலிருந்து வர இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார், அவனுடைய குரலை நீங்க கேளுங்க, இளைப்பாறுதல் நாட்டுக்குள்ள போவீங்க. அவங்க கேட்கல. கேட்காதனால அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தாவீது கிட்ட ஆண்டவர் அந்த வாக்குறுதியை மறுபடியும் சொல்றார். இன்று உங்கள் கடவுளுடைய குரலை கேட்டால் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்போ இந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போறது இன்னும் இருக்குது. இதை தான் சென்ட் பால் சொல்றாரு, இந்த ஓய்வு என்பது முடிந்து விடவில்லை. இன்னைக்கும் அந்த ஓய்வு இருக்குது. அந்த ஓய்வை பெற்றுக்கொள்ள இருக்கிறவர்கள் நம்ம தான் அப்படின்றார். எபிரேயர் 4:1 பார்த்தீங்கன்னா, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் இஸ்ரேல் மக்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறாங்க. தாவீதுக்கு ஆண்டவர் அதை மறுபடியும் புதுப்பிக்கிறார். அந்த வாக்குறுதியை நாம் இன்று பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளை விசுவசிச்சோம்னு சொல்லி சொல்றார். கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என்று எண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இது குறித்து கவனமாய் இருப்போமாக. நம்ம வாழ்க்கையில் எதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறோம்? பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம் இல்லையா? சொத்து பத்துக்கள் ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனா பைபிள் எதை குறித்து கவனமா இருக்க சொல்லுது? எதை குறித்து கவனமா இருக்க சொல்லுது? கடவுள் தரும் ஓய்வு. கடவுள் தரும் ஓய்வை பெற்றுக்கொள்வதை குறித்து கவனமா இருங்க. பணம் போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஓய்வு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஓய்வு இருந்தால் பணம் ஆட்டோமேட்டிக்காக கொட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் ஒரு விஷயம் கிடையாது. பணக்காரன் ஆகிறது ரொம்ப சிம்பிள். கடவுளுக்குள்ளே இருக்கும்போது பணம் உங்களுக்கு தேவையான பணம் ஆட்டோமேட்டிக்காக அவர் கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நான் கடவுளுக்குள்ளே இருக்கேன், எனக்கு பணம்லாம் பணம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் இன்னும் கடவுளுக்குள்ள ஓய்வில் வரல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கடவுள் தரும் ஓய்வுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் நான் கடவுளுக்குள்ள தான் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஆனால் பண கஷ்டத்தில் இருக்கிறேன்னா நீங்கள் கடவுள் தரும் ஓய்வுக்குள்ளாக வரவில்லை. நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க கரெக்டு, ஆனால் அவருடைய ஓய்வுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இல்லை. திருப்பாடல்கள் 90வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை 1-2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிலவில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன். இதெல்லாம் சொல்றோம். ஆனா அந்த பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? அதுதான் முக்கியம். இந்த வார்த்தையெல்லாம் படிச்சா பாதுகாப்புக்குள்ள போயிடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? உன்னதரின் பாதுகாப்புக்குள் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், இந்த ஆசீர்வாதம்லாம் உண்டு. கரெக்டா? ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. நிறைய பேர் இதை படிக்கிறோம், ஆனால் அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்கா? இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த பாதுகாப்புக்குள்ளே இருந்தீங்க என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிதா கொடுக்குற அந்த நிழலுக்கு உன்னதுடைய பாதுகாப்பில் அவருடைய இந்த செட்டை நிழலுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஜெபமாலை சொல்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கடவுளின் தரும் ஓய்வுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சங்கீதம் 90வது அதிகாரம் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அப்படி நடக்க போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுது கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ, ஓகே, நான் சங்கீதம் 90 எடுத்துக்கலாம். திருப்பாடல்கள் 90 எடுங்க பார்ப்போம். 91 பிரதர். சிஸ்டர், திருப்பாடல் 91 பிரதர்.
ஓ 91, சாரி. ஓகே, ஆமா சாரி. திருப்பாடல் 91. ஓகே, கரெக்ட். 91:1. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம். ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பர். இப்போ கடவுளுக்குள்ள பாதுகாப்புல இருக்கிறவங்க, அவருடைய நிழலில் தங்கி இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லுது. அவங்களுக்கு நோய் வராது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, பொல்லாங்கு உனக்கு நேரிடாது, இல்லையா? ஒரு பக்கம் வலது பக்கம் 1000 பேர் விழுந்தா, இடது பக்கம் 16,000 பேர் விழுந்தாலும் என்னை ஒன்றும் நெருங்காது. நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ நிறைய பேர் இதை படிக்கிறாங்க. சங்கீதம் 91 டெய்லி சொல்றோம். இதை சொல்றதுனால ஒன்றும் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? யார் உன்னதரின் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாங்களோ, யார் அவருடைய நிழலில் தங்கி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். யார் திருப்பாடல் 91 டெய்லி படிக்கிறவங்க? யாராவது இருக்கிறீங்களா? திருப்பாடல் பிரதர் படிக்கிறார். 2, 3, 4, 5. நிறைய பேர் படிக்கிறீங்க. வெரி குட். இந்த பாடலை சும்மா படிக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு? கடவுளுடைய பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கும் அவருடைய நிழலில் தங்கி இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் பின்னால் வர எல்லா ஆசீர்வாதம். இந்த 2 வசனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, முதல் 2 வார்த்தையை கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பர். யாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் சொல்லுவாங்க? Who will tell like that? யார் ஆண்டவரே நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் யார் சொல்லுவாங்க? அவருடைய கட்டளைகள் பாதுகாப்பில் வாழ்பவரும் அவர் நிழலில் தங்கி இருப்பவரும் தான் சொல்ல முடியும். ஓகே, இன்னொரு பிரதர் யாரோ சொன்னாங்களே, கட்டளைகளை கடைபிடிப்பவரா? அவரே சார்ந்திருப்பவன். உலகத்தை பற்றி கவலைப்படாம. ஓகே, வேற யாராவது? அவர் மேல அவரையே மட்டும் நம்பிக்கை சார்ந்திருப்பவன். இருக்கிறவங்க மட்டும் அப்படி சொல்ல முடியும். இறைவார்த்தை சிஸ்டர், அந்த வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனத்தை கேர்ஃபுல்லா படிங்க. 91:2. ஓகே, ஃபர்ஸ்ட் 2. நான் முதல்ல மறுபடியும் ஸ்லோவா படிக்கிறேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். தங்கி இருப்பவங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டவரை பார்த்து? நீரே என் புகலிடம், அரண், நான் நம்பி இறைவன் சொல்லுவாங்க. இப்போ ரோஸ்லின் சிஸ்டர் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க ஆண்டவரே நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கேன் இறைவன் சொன்னீங்கன்னா என்ன ஆவீங்க? ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ள போவீங்க. கரெக்டா? ஏன்? யாரு? ஓகே, நான் மறுபடியும் அந்த வார்த்தையை எடுங்க. ஒரு சிலருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். சரி, ஆண்டவரின் பாதுகாப்பில் இருப்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கேன் இறைவன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க நீரே என் புகலிடம் ஆண்டவரே, என் அரண், நான் நம்பி இருக்கும் கடவுள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ள என்டர் ஆவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுது பிரதர், புரியுது புரியுது புரியுது. அவர் திருப்பாடல் 91 முதல்ல நீங்க இப்படி சொல்லணும். ஆண்டவரே நீரே என் கடவுள், என் ஆண்டவர், நான் தங்கி இருக்கும் இறைவன் சொல்லிட்டு பின்ன ஒரு ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். அது இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஆசீர்வாதம் நீங்கள் உள்ள பாதுகாப்புக்குள்ளே போகல. நீங்கள் வெளியில் ரீட் பண்ணுறீங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா யார் முதல்ல ஒரு சந்தோஷத்தையே காணும். எவ்வளோ ஒரு அருமையான ரகசியத்தை கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆவியானவர். ஆண்டவருடைய ஓய்வுக்குள் போகிறது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கேன் இறைவன் சொன்னீங்கன்னா யூ வில் என்டர் இன் டு த ஹைடிங் பிளேஸ், அ சீக்ரெட் பிளேஸ். அந்த இடத்துக்குள்ள டெவில் வர முடியாது. எப்படி நம்ம மோயிசன் சீனாய் மலையில நிற்கும் போது ஆண்டவரே உடைய நிறைய அழகை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது பிதா என்ன சொல்றாரு? அந்த பாறை இடுக்குல போய் நில்லுன்றார். அதுக்கப்புறம் ஏன் அந்த பாறை யாரை குறிக்குது? ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏசு கிறிஸ்து கைக்குள்ள நிற்கும் போது உன்னை ஒன்றும் தொட முடியாது, நீ என்ன பார்க்கலாம். அதே போல அந்த பாறை இடுக்கு அல்லது மறைவிடம் கடவுளுடைய நிழல் தான். அதுக்குள்ள என்ட்ரு ஆகிற மெத்தட் தான் இது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன், இது சொல்லும் போது we can enter there. நம்பிக்கையோடு சொல்லும் போது இதை மட்டும் சொன்னாலே பின்னால் அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. இன்னும் யார் முகத்திலையும் சந்தோஷத்தை காணும். என்ன சொல்றது? ம். இது ஆப்பிரிக்கால சொல்லி கொடுத்தா நேரத்து குதிச்சு ஆடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஆச்சரியமா இருக்கு. குதிச்செல்லாம் சூப்பர், சந்தோஷமா இருக்கு பிரதர். என்ன மக்கள். ஓகே, நான் முதல்ல இதை கேள்விப்படுறது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையிலேயே சொல்றேன். ஓ, இப்படி ஒரு டெக்னிக் இருக்கான்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். see டெய்லி இதை சொல்லுங்க. பிகாஸ் கடவுளுடைய பாதுகாப்புல என்டர் ஆகிற மெத்தட் ஒன் ஆஃப் த மெத்தட் இது. ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ அதில் இருக்கும்போது டெவில் நம்மளை தொட முடியாது. ஓகேங்களா? குட். இதில் இருந்தீங்கன்னா ஓய்வில் இருப்பீங்க. ஓய்வுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இது ஒரு மெத்தட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ இப்போ இந்த காலத்துல நாம் கடவுள் நம்மளை ஒரு ஓய்வுக்குள்ள வர சொல்றார். அந்த ஓய்வு என்னன்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஓய்வு என்ன தெரியுமா? நம்முடைய மனதில் உள்ள ஓய்வு. எதை குறித்தும் கவலைப்படாமல். எத்தனை பேர் நான் கவலைப்பட்டு 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றவங்க இங்க இருக்கிறீங்க? யாராவது இருக்கீங்களா? நான் கவலைப்பட்டு 2 வருஷம் ஆச்சு பிரதர். 8 months போல ஆகுது பிரதர். 8 மாசம். அப்போ 8 மாசம் ரெஸ்ட்ல இருக்கு, ஓய்வுல இருக்கிறீங்க நீங்க. வெரி குட். கிறிஸ்தவர் பிரதர், நீங்க கவலைப்பட்டு 2 வருஷம் நான் மேல ஆச்சா? கவலையை விட்டு ஒரு 3 மாசம் ஆச்சு. வெரி குட். 3 நானும் மாசம் ஆச்சு. கவலையை கொஞ்சம் விடுத்து 3 மாசம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் சொன்னா நீங்க இன்னும் ஃபுல்லா வரலன்னு அர்த்தம் சிஸ்டர். ஃபுல்லா கடவுளுக்குள்ள வரும் ஓய்வு. கடவுளுடைய ஓய்வு நான் என்பது கவலை இல்லாம, பயம் இல்லாமல், எதிர்காலத்தை குறிச்ச பயம், உடலை கவலை குறித்த பயம் பயம், தீயாவியோட ஆயுதம். கவலை அதெல்லாம் பயம்ன்றது ஓகே. தீயாவியுடைய ஆயுதம். நீங்க நீங்க பயந்து எத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர்? நான் பயப்படுறதில்லை. கடவுளை நம்பி இருக்கிறதுனால பயப்படுறதே இல்லை. வெரி குட், வெரி குட். கவலைப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கவலை நினைக்கிறது இல்லை பிரதர். வெரி ஆனால் என்னை குட், பார்த்து தைரியத்துல நான் இருக்கேன். குட் குட் குட், வெரி குட். see யாரெல்லாம் கவலை இல்லாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் எதை குறித்தும் பயப்படாம இருக்கிறாங்களோ, அவங்க ஓய்வுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஓய்வுக்குள்ள தான் கடவுள் என்ட்ரு பண்ண சொல்றார். இன்று நமக்கு கடவுள் கொடுக்க இருக்கிற கிறிஸ்துவுக்குள் ஓய்வுன்றது இதுதான். கிறிஸ்துவுக்குள் ஓய்வு என்பது எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, உடல் நலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, குழந்தைகளை குறித்த பயம் இருக்கக்கூடாது, இறப்பை குறித்த பயம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஆகுமோ, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, குழந்தைங்களை யார் பாதுகாக்கிறது, எந்த ஒரு பயமும் கவலையும் பண பிரச்சனைகளை குறித்து கவலை இல்லாமல், எதை குறித்தும் கவலையும் பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன நடந்தாலும், எதுவுமே நடக்கல அதனால பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தைரியம் இது கிடையாது, ஓய்வு கிடையாது. உதாரணமா ஜீசஸ் கல்வாரி சிலுவையில போயிட்டு இருந்தார். அவருடைய உள்ளத்துல பயம் இருந்ததா? இல்லையா? ஓகே. இல்ல யோவான் 12வது அதிகாரம் 26ல இருந்து படிக்கலாம். யோவான் 12. எனக்கு தொண்டு செய்வோம். 27. யோவான் 12:27. மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். ஆமென். ஜீசஸ் இங்க கலக்க மாட்டாரா, கலக்க முடியலையா? கலக்கம் உள்ளது. சிஸ்டர் பைபிள்ல போட்டிருக்கு சார், நீங்க இல்லைன்றீங்க. இல்லை, அவர் கலக்கிறாரு. ஆனாலும் கூட இதுக்காக தானே இருந்தேன் அப்படின்னு தானே பிரதர் சொல்றாரு. கேள்வி ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து கலக்க மாட்டாரா இல்லையா? கலக்கமுற்று உள்ளது. கலக்கமுற்றார். ஓகே. கலக்கான ஒரு பயம் தான். ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்துல என்ன போட்டிருக்கேன். ரைட், நான் இங்கிலீஷ்ல அதை ரெஃபர் பண்ணல. லெட் மீ செக். 27. Yeah, now is my soul troubled. ட்ரபிள்னா கலக்கம் தான் சிஸ்டர். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு இயேசு கிறிஸ்து ஓய்வில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இது எங்க என்ன ஆரம்பம்னா, இயேசு கிறிஸ்து மேல் உலகத்தின் பாவங்கள் ஸ்லோவா வைக்கப்படுறதுடைய ஆரம்பம் தான் இங்க. ஓகேங்களா? ஒரு சாதாரண மனிதனாக, கடவுளா இருந்தாலும் மனிதனா பிறந்த இயேசு கிறிஸ்து ரட்சகராக
உலகத்தின் பாவங்களை சுமக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற நேரம் தான் இது. அப்போது திடீர்னு அவருக்கு உலகத்தின் பாவத்தை தலையில் வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ பயமாக இருக்குது, ஒரு கலக்கம் வருது. இந்த கலக்கம் வேற. நம்ம இங்கே ஜீசஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? சரி, நம்ம இந்த இடத்துல இருந்து ஏசு கிறிஸ்து சிலுவையை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் முடிகிற வரைக்குமே சொல்லலாம். ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து உயிர் விடுகிற வரைக்கும் ஜீசஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? பாவிகளை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா? உலகத்தின் பாவையெல்லாம் அவர் தலையில் வைக்கிறதுனால பாவிகளை ரெப்ரசன்ட் பண்ணுறார். ஸோ ஈவன் கிராஸில் கூட பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், இது ஜீசஸாக சொல்லலை, பாவிகளுடைய ஒரு அவல குரலாக தான் சொல்கிறார். இல்லையா? ஓகே. கல்வாரி சிலுவையில் ஜீசஸ் சிலுவையில் அடிக்கிறாங்க. பிதா கிட்ட ஜெபிக்கிறார், தந்தையை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும்னு சொல்லிட்டு. ஏன் இயேசு கிறிஸ்து டைரெக்டாக மன்னிக்க முடியாதான்? எல்லாரையும் மன்னிங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து, நான் உங்களை மன்னிச்சுட்டம்பா போங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஜீசஸ் ஏன் சொல்லலை? அவர் ஏன்னா அந்த இடத்துல அவர் மனிதரா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா நம்மளை ரெப்ரசன்ட் பண்றாரு, பாவியா ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? பாவத்தின் மொத்த உருவமாக. ஆனால் பாவத்தில் விழலை. உலகத்தில் அனைத்து பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது, ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அப்போ ஹி இஸ் ரெப்ரசன்டிங் சின்னர்ஸ். அதனால அவர் டைரக்டா ஃபர்கிவ் பண்ண முடியாது, பிதா கிட்ட ஃபர்கிவ் பண்ண சொல்றார். ஸோ இந்த நிகழ்ச்சிகள் நம்ம அப்படிதான் பார்க்கணும், தவிர இயேசு பயந்தார் கலக்க முட்டார்னு எடுத்துடக்கூடாது. இஸ் இட் கிளியர்? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போகும்போது கூட அவர் உள்ளத்துல பயம் கிடையாது, சந்தோஷத்தோட சுமந்து போனார்னு இருக்குது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. எபிரேயர் 12:1. ஓகே, 12:2. எபிரேயர் 12:2. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துவோரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, இங்கிலீஷில் ஜாயின் இருக்கு, இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போ ஓகே. ஸோ அந்த மகிழ்ச்சியை கண்முன்னால் வச்சு ஓடுறாரு. என்ன மகிழ்ச்சி? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும்போது என்ன மகிழ்ச்சி? ஓகே, இதை நீங்கள் படிச்சீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நான் ஒரு முறை படிக்கிறேன். 12:2. இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். எது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது சிலுவை சுமக்கும் போது? கடவுளது அரியணையில வலப்பக்கத்துல வீட்டு இருக்கிறதா? நரகத்துல போயிருந்து நம்மளை காப்பாத்துனதான் அவருக்கு மகிழ்ச்சி. அந்த ஜாயை தான் கண்முன்னால் வச்சு ஓடுறார். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா என் பிள்ளைங்க எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியதெல்லாம் மோட்சத்துக்கு வருதுன்ற சந்தோஷத்துல தான் அவர் அவ்வளவு துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஏசு கிறிஸ்து கலங்கினானா அதுக்கு காரணம் வேற. ஓகே, அதனால நம்மளும் கலங்கலாம்னு நினச்சி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது, கவலையில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஓய்வுக்குள் இருப்பது மிக மிக அவசியம். இதுதான் உண்மையான ஓய்வு. ஓகே, இந்த ஓய்வுக்குள்ளே என்ட்ரு ஆகிறத பற்றி நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாமா? டைம் ஆகிப்போச்சு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த ஓய்வில் நிலைச்சு நிற்கணும். இந்த ஓய்வை தான் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பவுல் சொல்கிறார். இந்த ஓய்வை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எதையோ குறித்து கவனமாக இருக்கிறோம் இல்லையா? கோல்டு விலை ஏறிச்சா ஏறலையா? எத்தனை பேர் அதை பாருங்க. சொல்லும் போதே அப்படியே உணர்ச்சி வசமா ஐயோ பயங்கரமா ஏறி போச்சு. இதை குறிச்சுலாம் நம்ம பயங்கர கவனமா இருக்கிறோம். ஆனா ஓய்வை குறித்து நம்ம கவனமா இருக்கிறோன்றதான் கொஸ்டின். இந்தியாவுக்கு போனால் பாதி பேர் ஒரு கோல்டை பற்றி தான் பேசுகிறான். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தா அங்கே வந்ததில் பாதி பேர் கோல்டு இன்க்ரீஸ் ஆகுது, கோல்டு ரேட் ஏறுது. யாரும் ஆண்டவரை பற்றி பேசலை. கோல்டு ரேட் ஏறினாலும் எந்த ரேட் ஏறினாலும் கடவுளுக்குள்ளே இருந்தால் நம்மளை அவர் பாதுகாப்பார். சரி, நான் உங்களுக்கு தங்கெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம்? எதை குறித்து நம்ம அதிக கவனமாக இருக்கிறோம்? தங்கத்தை சேர்க்கறதுல, தங்கத்தை வாங்கி வைக்கிறதுல இருக்கிற கவனம் இந்த ஓய்வை பெறுவதில் இருக்குதா?
அதுதான் கடவுள் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? க்ளோஸ் யுவர் ஐஸ்.